கூடாது. நம்ம எந்த தண்ணிய கால்ல ஊற்றினாலும் கழிவு தண்ணி, வேற என்னென்ன தண்ணி சொன்னேன் நானு? தண்ணி, துணி துவைச்ச மீதி தண்ணி எல்லாம் ஊற்றினா கூட அந்த தண்ணியவே நம்மளுக்கு திருப்பி தராம கால்ல நம்ம ஊற்றுற தண்ணிக்கு நன்றி கடனா நல்ல சத்து நிறைந்த இனிப்பான குழு 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 குழுன்னு உடம்பு வச்சுக்கிற இளநீரை தென்னை மரம் தருதான். புரியுதா? அது மாதிரி நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம உதவி செஞ்சோம்னா இந்த உலகத்துல நம்ம சாமி சொல்றோம்ல, சாமின்றதுன்னா இந்த உலகத்துல ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல் என்ன பண்ணும்னா, நீ எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அந்த உதவிக்கு உனக்கு பல மடங்கு உயர்ந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்யுள் தான். யாரால கொடுக்கப்பட்டிருக்கிற செய்யுள்? அதுக்கு பேர் என்ன கொடுத்திருக்காங்க? அர்த்தம் என்ன சொல்றேன் உனக்கு? நமக்கு மூத்தவர்கள், பழமையான தாத்தா 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 பாட்டி 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 எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி இருந்தாங்களோ அவங்கெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அவங்க பின்பற்றின விஷயங்கள், அவங்க நம்மளுக்கு விட்டு சென்ற நல்ல விஷயங்களை இந்த ஔவையாருடைய மூதுரை மூலமாக நம்ம கத்துக்கிறோம். இன்னைக்கு இதை கத்துக்கிட்டதை யாரெல்லாம் வாழ்நாள கடைபிடிப்பீங்க? என்னென்ன கடைபிடிப்பீங்க? நீங்க கத்துக் கொடுத்ததுல யாரெல்லாம் என்னென்ன விஷயத்த கடைபிடிப்போம்? ஒவ்வொருத்தரும் எல்லாத்துக்கும் உதவி செய்வாளாம். வெரி குட். கிளாப் பண்ணுங்க. ஒருத்தவங்க கொடுத்ததை நம்ம திருப்பி கேட்காம நீ சாப்பிட்டுக்க அப்படின்னு. வெரி குட். என்ன சொல்றாங்க?